என்னாச்சுமா காலுக்கு? காலுக்கு வந்து நரம்பு பிரச்சனை காலில். அதனால் அது அப்படியே எனக்கு சுகர் இருக்குது. தலைக்கு ஏறி கண் நரம்பு சுகர் தலைக்கு ஏறி கண் நரம்பு அருந்து ரத்த கசிவு வந்துடுச்சு. கண் சுத்தமாக தெரியலம்மா. இந்த கண்ணு தான் கொஞ்சோண்டு வர பார்வை தெரியும். அது அப்படியே நான் எங்கேயும் போகிறதில்ல, வீட்டுக்கும் பாத்ரூமுக்கு அப்படின்ட்டு உட்காந்தே இருக்கிறதுனால இந்த நரம்பு பிரச்சனையாகி நடக்கவே முடியாமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன வயசுமா உங்களுக்கு? 53. இப்படி உடம்பு கெடுத்துக்கிட்டீங்களே. பார்க்கறதுக்கு ஆள் இல்லைம்மா. என்ன வேலை செஞ்சீங்க நீங்கள்? நாங்கள் வீட்டில் அயன் பண்ணுற வேலை பண்ணுவோம். உங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. ம். பசங்க 3 பசங்க, 2 பொண்ணு, ஒரு பையன். எத்தனை வயசில் இருந்தார்? பொண்ணுக்கு 5 வயசு, ஒரு பொண்ணுக்கு 7 வயசு. அப்படி சின்ன சின்ன வயசாக இருக்கும் படிக்கும்போதே இறந்துட்டாரு. இன்னொரு உடம்பு சரியில்லாமல் இருந்து தைராய்டு இருந்து அவருக்கு பார்க்கறதுக்கு இல்லாமல் இருந்து இறந்துட்டாரு. எங்கேருந்து வரீங்கம்மா? தாம்பரம். பேர்? என் பேர் ஜெயலட்சுமி. ஃபஸ்ட்டு பையன், 2வது பொண்ணு, அப்புறம் பொண்ணு. இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி 5 மாதம் ஆகுது. பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ 2வது பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன். படிச்சிருக்காங்களா பசங்க? எல்லாமே 8வது தான் படிச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். அதுக்கப்புறம் என்னால் படிக்க வைக்க முடியல மேடம். அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து துணிமணி பார்க்க எதுக்கே எனக்கு சரியாக இருக்கும். இன்னைக்கு காலையில் வந்து பார்த்துட்டு பல்லு அள்ளிட்டு குளிச்சுட்டு போனான்னா அவ்வளோதான். பசங்க கூட சேர்ந்துக்கின்னு குடிச்சின்னு சுற்றிக்கின்னு நைட்டுக்கு வரமாட்டான். மறுநாள் காலையில் வேலைக்கு போகிறானா? வேலைக்கும் இப்போ போகிறதில்ல. முன்ன நல்ல வேலை செய்துன்னு தான். என்ன வேலை செய்வான்? கம்பெனியில், அட்டை கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கிறான். சாப்பாட்டு கூட இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறேன் மேடம். நான் எதுக்குமே ஒரு 10 ரூபா கொண்டு வந்து கொடுக்க மாட்டான். எங்கள் பெரிய பொண்ணு தான் அவங்க வீட்டில் எங்கள் மாமனார் மாமியார்கிட்ட சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் இட்டுன்னு வந்து அம்மா கண்ணு தெரியாத போச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போய் கண் பார்வைலாம் வர வச்சுட்டு நான் வரேன்னு கேட்டுக்கின்னு வந்துச்சு. வந்து எங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருந்து இப்போ தங்கச்சி கல்யாணம் பண்ணிடுச்சு. இப்போ இவனுக்கு கல்யாணம் பண்ணால் குடி நீ குடிச்சா யாருக்கு பொண்ணு கொடுப்பாங்க? இப்போ தங்கச்சிக்கு யார் கல்யாணம் பண்ணது? சின்ன பொண்ணுக்கு. பெரிய பொண்ணு வீடு. எங்கள் செலவு அவன் கொஞ்சம் துட்டு கொடுத்தான், இவன் கொஞ்சம் துட்டு போட்டு செய்தாங்க. நான் வேலைக்கெல்லாம் செய்யறது இல்லாத வீட்டில் தான் சும்மா. மருமக என்ன பண்ணுறாங்க? மருமகனும் இங்கே வந்து வேலை செய்கிறாப்புல. இப்போ இவன் தான் பையன் தான் இப்போ எனக்கு பிரச்சனை. சாப்பாட்டுக்கு 10 பைசா கொண்டு வந்து கொடுக்கல, வர்றது சாப்பாடுக்கு தான்னு கேட்பான். இல்லைன்னு சொன்னால் சண்டை. ஒரு தலைவலிக்குது, ஒரு மாத்திரை வாங்கி கொடுனாலும் அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. உங்கள் பொண்ணு வந்திருக்காளா? பொண்ணு, பெரிய பொண்ணு வந்து. வர சொல்லுங்களேன். உங்கள் பேருமா? என் பேர் ஜீவிதா. ஜீவிதா படிக்கலையா? படிக்க வைக்கல. அம்மா அப்பா இறந்துட்டாருன்ட்டு சின்ன வயசுலேயே படிக்க வைக்காம விட்டாங்க. வசதியெல்லாம். வேலைக்கு போயிட்டுருக்கியா? வேலைக்கு போயிட்டுருக்கேன். இப்போ இங்கே வந்து பாப்பா பிறந்து இறந்துடுச்சு. அதனால 7.5 மாதத்துலேயே பிறந்து இறந்துடுச்சு. அதனால அம்மா வீட்டுக்கு வந்தோம். அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருக்கோம்.